ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எஸ்பிஇ பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க் பிஓ, அப்கமிங்கில் வர எஸ்ஓ எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஸ்டடி பிளானர் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம டே 4க்குள்ளே வந்திருக்கோம் கைஸ், ஓகேங்களா? அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ், என்னால் என்ன சொல்கிறது, நேற்றுக்கெல்லாம் வீடியோ போட முடியல. என்னோடய லேப்டாப்பில் சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ லேப்டாப் சரி பண்ணி எனக்கு இப்போ தான் வந்துச்சு. ஸோ இமீடியட்டாக உங்களுக்காக நான் வீடியோ கொண்டு வந்துட்டேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஒன் டே போடாததுக்கு வெரி வெரி பிக் சாரி ப்ளீஸ். ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஓகேங்களா? டேட்டா இன்டர்பிரிட்டேஷனே நான் வந்து 2 டேஸ்க்கு பிரிச்சிருக்கேன். இன்றைக்கி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், நாளைக்கு வந்து கேஸ்லெட் டிஐ மட்டும் தனியாக நாளைக்குன்னு வச்சுருக்கேன், ஓகேவா கைஸ்? ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெகா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்குது. அது நாளையோட முடியுது, அக்டோபர் 12 முடியுது. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் அதை பற்றி போட்டிருக்கேன், வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 12 அது முடிஞ்சிருது கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபைன், ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே என்னோட இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கான நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கம்ப்ளீட் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இது ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க கைஸ், ஓகேங்களா? நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாகவே சம்ஸ்குள்ளே போயிடலாம் கைஸ், ஓகே? ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு டேட்டாவை வந்து நிறைய ஃபார்ம்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க கைஸ். என்னென்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்கிராஃப் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. பார்கிராஃப் ஃபார்மேட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? திஸ் இஸ் பார்கிராஃப், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட். டேபிள் ஃபார்மேட் தான் யூஸ்வலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்மேட், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை சார்ட். பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திஸ் இஸ் பை சார்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி சாரி கைஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு டிவைட் ஆகிருக்கும். இதுதான் வந்து நம்ம பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம். லைன் கிராஃப் ஃபார்மேட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி வந்துட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு கிராஃப், ஒரு லைனை வச்சு ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி டேட்டாவை நிறைய ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அதுக்கு கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறது தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கைஸ், ஓகேங்க? இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. பார் கிராஃப், டேபிள், பை சார்ட், லைன் கிராஃப், எக்ஸெட்ரா, இந்த மாதிரி ஸோ மச் இருக்குது. அது மாதிரி இதில் கேஸ்லெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேஸ்லெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேராகிராஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். அதுலேருந்து நம்ம டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டு அது கீழே இருக்க கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்லெட் மட்டும் நான் நாளைக்குன்னு உங்களுக்காக வச்சுருக்கேன் கைஸ், ஓகே? ஸோ இதில் நிறைய ஃபார்மேட் இருக்குன்னு சொன்னால இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க கைஸ், ஓகேங்களா? இதை நம்ம புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். பார் கிராஃப் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பாப்புலேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 2000 இயர்க்கானது, இது வந்து 2002, இந்த மாதிரி இருக்கும். டேபிள்லேயும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பை சார்ட் ஃபார்மேட் எதில் வேணாலும் இருக்கலாம். பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருப்பாங்கல்ல கைஸ், டிவைட் பண்ணிவிட்டு ஒன்று பெர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா டிகிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பெர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த சர்க்கிளுமே வந்து 100% அப்படிங்கிறத நீங்கள் டிஃபால்ட்டாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அது இப்போ இது வந்து ஒரு 10%, இது வந்து 20, இது வந்து 40, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 100% வரும். இது டிகிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. டிகிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஒரு 120 டிகிரி, இது வந்து ஒரு 140 டிகிரி, அந்த மாதிரி டிகிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மொத்த சர்க்கிளுமே வந்துட்டு 360 டிகிரி. இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கைஸ், ஓகேங்களா? பை சார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று பெர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை டிகிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. பெர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மொத்த சர்க்கிளுடைய பெர்சன்டேஜ் இந்த 100% அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் டிகிரியில் கொடுத்துருந்தாங்கன்னா மொத்த டிகிரி 360 டிகிரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த பேசிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், ஓகேங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஆவரேஜ் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தோடைய சம் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ ஒரு 5 இயருடைய பாப்புலேஷனுடைய ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த ஒவ்வொரு இயருடைய பாப்புலேஷன் டிவைடட் பை அந்த டோட்டல் இதோடைய சம் ஆஃப் த டோட்டல், ஓகேங்களா? சம் ஆஃப் த டோட்டல் பை த நம்பர் ஆஃப் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸோ அந்த நம்பர் ஆஃப் இது, அதுதான் ஆவரேஜ் அப்படிங்கிறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய்.
எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். இந்த மாதிரி கொஸ்டின் இஸ் ரொம்ப ரொம்ப காமன் கொஸ்டின். அதாவது ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருதோ அது டினாமினேட்டரில் வரும். தட் இஸ் எக்ஸ் பை ஒய் இன்டூ 100%. இதுதான் அதோடைய ஃபார்முலா தான். ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருதோ அதுதான். சம்டைம்ஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் எக்ஸ் இப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆஃப் பக்கத்தில் என்ன வருதோ அதான் டினாமினேட்டரில் வரணும். ஓகேங்களா? எக்ஸ் பை ஒய் இன்டூ 100%. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா x is what percentage more or less than y அப்படின்னு கேட்பாங்க. x is what percentage more or less than y. இங்கே தேன்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அது டினாமினேட்டரில் வரணும். நெக்ஸ்ட் x minus y into 100%. அவ்வளோதாங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் போடுவீங்கல்ல, இதில் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் சிம்பிள் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிகிரிஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா கைஸ்? உங்களுக்கு ஃபைனலாக வர பர்சன்டேஜ் வந்து மைனஸில், ஏன்னா எங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் பண்ணுறோம். அது மைனஸில் வந்துச்சுன்னா டிகிரீஸ்டுன்னு அர்த்தம். ப்ளஸ் வந்துருச்சுன்னா இட்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் மோர்னு அர்த்தம். இவ்வளோ பர்சன்டேஜ் மோர் ஆர் இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? இதுதான் மெயினாக கேட்பாங்க. இதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு ஒன்று கேட்பாங்க. பர்சன்டேஜ் சேஞ்சுங்கிறது இருக்கிற ஃபார்முலா என்னதுன்னா நியூ மைனஸ் ஓல்டு வேல்யூ பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100%. அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? இதான் சின்ன சின்ன பேசிக் ஃபார்முலாஸ். இதில் தான் சுற்றி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்பாங்க. பட் இப்போல்லாம் ப்ரிலிம்ஸ் லெவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் டஃபராக இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக ஃபாஸ்டராக போடுறது அப்படிங்கிறத நம்ம மெயினாக கற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ஸ்க்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், ஃபைன். ஸோ தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது என்னது? இதுதான் நம்ம பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பை சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஃபாலோயிங் பை சார்ட் ஷோஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட் பை 5 different shops P, Q, R, S and T in a particular month. They sell 2 different items X and Y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த PQRST அப்படிங்கிறது 5 ஷாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 ஷாப் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மந்த்தில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்த ஐட்டம்ஸ் இந்த 5 ஷாப்பும் சேர்ந்து 1300 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ ஒவ்வொரு ஷாப் பிங்கிற ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஷாப்லையும் எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறாங்களா. ஓகேங்களா? இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வந்து மொத்தமாக இதில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக 1300 ஐட்டம்ஸ் சேல் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நான் சொல்கிறேங்க, இந்த பை சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக 5 ஷாப் இருக்குது. PQRSTன்னு 5 ஷாப் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்லேயும் 2 ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறாங்க. எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு அப்படிங்கிறத மொத்தமாக இந்த எல்லாமே சேர்ந்து PQRST 5 ஷாப்பும் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ ஐட்டம்ஸ் எக்ஸ் ஒய் 2 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 1200 ஐட்டம்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு கீழே 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை ஷாப் Q அண்ட் எஸ் டுகெதர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? Q எங்கே இருக்குது? ஹியர் இட் இஸ். எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாக? ஓகே கைஸ். ஸோ Q அண்ட் எஸ் டுகெதர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சாரி கைஸ், நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டு ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரேன் ஜஸ்ட். ஓகே ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை ஷாப் Q அண்ட் எஸ் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் இது ரெண்டுடைய சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, பை சார்ட் அப்படின்னாலே மொத்த ஆங்கிள் ஒரு மொத்த டிகிரி அப்படிங்கிறது என்னது? டோட்டல் டிகிரி அப்படிங்கிறது 360 டிகிரியாக இருக்கும். இதே பர்சன்டேஜ் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோன்னு சொன்னால் 100% இருக்கும். கரெக்டாக? இப்போ ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கேட்டிருக்கிறது டிகிரி ஃபார்மேட்டில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q அண்ட் எஸ் டுகெதர்னு கேட்டிருக்காங்க. Q அண்ட் எஸ் டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க? 22 இருக்குது, ஒரு 16 இருக்குது. அப்போது 22 + 16 எவ்வளவு? 38 வரும். கரெக்ட் தானே? 22 + 16 is 38. இந்த 38% அப்படிங்கிறது அவுட் ஆஃப் எவ்வளோ பர்சன்டேஜ் கேஸ்? இட்ஸ் அவுட் ஆஃப் 100%. கரெக்டாக? இட்ஸ் அவுட் ஆஃப் 100%ல் 38%. அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டிகிரி டோட்டல் டிகிரி எவ்வளவு? 360 டிகிரி. அவ்வளோதான் கைஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் போடணும். அதாவது Q அண்ட் எஸ் தானே கேட்டிருக்காங்க. Q வந்து 16%, இது 22%. இந்த 22 + 16 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38
38. இந்த 38% வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் 100. அவுட் ஆஃப் 100 38% வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம இந்த ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது 360 டிகிரி அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ கேன்சல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136.80 டிகிரி வரும். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே கைஸ், ஸோ இந்த கால்குலேஷனை நீங்கள் தான் போடுறீங்க. எப்படி ஃபாஸ்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஓகே. இது எப்படி ஃபாஸ்டராக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 38 into 36 38 into 36 கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 10 போடணும். அதான் 38 into 36 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 38 into 30 ப்ளஸ் 38 into 6. புரியுதுங்களா கைஸ்? நான் எப்படி சொல்கிறேன்னு 38 into 36 எல்லாமே நம்ம மைண்ட்லேயே போடணும். அப்போ தான் ஃபாஸ்டராக பண்ண முடியும். 38 into 30 ப்ளஸ் 38 into 6ன்னு போடணும். 38 into 30 எப்படி ஈஸியாக பண்ணலாம். 38 into 3ன்னு கூட எடுத்துக்கலாம். 30 into 8 எவ்வளவு? 30 into 8 is 240 வரும். கரெக்டாக? ஸோ புரியுதுங்களா கைஸ்? நான் என்ன சொல்கிறேன்னு 38 into 30 ப்ளஸ் 38 into 6 அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 38 into 30க்கு 38 into 3 கண்டுபிடிக்கணும்னா 30 into 3 30 into 3 எவ்வளவு? இட்ஸ் 30 into 3 is நமக்கு 90 வரும். கரெக்டாக? 30 into 3 is 90. 8 into 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. 8 into 3 is 24. ஸோ 90 plus 24 அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? 114 வரும். இப்போ 1140. 38 into 30க்கு 38 into 6 30 into 6 எவ்வளவு? 180. 180 plus 180 plus 8 6 48 வரும். ஸோ 180 plus 48 அப்படிங்கும்போது நமக்கு அரௌண்ட் 228 வரும். கரெக்டாக? ஸோ இப்போ இதோட நீங்கள் 228 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 13680 வரணும். 38 into 30 இல்லை 13680 இதில் பாயிண்ட் வச்சிங்கன்னா 136.80 டிகிரி வரும். திரும்பவும் சொல்கிறேன், பென் பேப்பர் எடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை எழுதிட்டு இருக்கேன். இதில் ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் கான்செப்ட் தான். டோட்டல் பர்சன்டேஜ் 100%, டிகிரியோட டோட்டல் வந்து 360 டிகிரி. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம ஈஸியாக பண்ணிவிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் எக்ஸ் சோல்டு பை ஷாப் ஆர் டு தேட் பை த T is in the ratio 3:4 and the total number of item Y sold by shop T is 108, then find the total number of item X sold by shop R அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு ட்விஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தாங்க. இது என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் எக்ஸ் சோல்டு பை ஷாப் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷாப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஐட்டம் எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டுமே சேல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வெறும் ஐட்டம் எக்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, ஆர் அப்படின்ட்டு. ஸோ ஆர் அப்படிங்கிற கடை வந்து எக்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸ் ஐட்டம்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கிறதான் கொஸ்டின். இப்போ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் எக்ஸ் சோல்ட் பை ஷாப் ஆர் டு தட் பை ஷாப் டி இஸ் இந்த ரேஷியோ 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 கடை பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த ஆர் அப்படிங்கிற கடை, டி அப்படிங்கிற கடை. இந்த ஆர் அப்படிங்கிற கடையில் எக்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க டு த ரேஷியோ ஆஃப் டி அப்படிங்கிற கடையில் எக்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரேஷியோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் ஒய் சோல்டு பை ஷாப் டி, டீயில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கேட்டிருக்கிறது ஆர் ஷாப்பில் எக்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டீயில் ஒய் வந்து 108 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ டீயில் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோனாலே வேலை முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டி வந்து 20%ன்னு கொடுத்துருக்காங்களா. இது மொத்தமாக சேர்த்து டி வந்து டீயில் எக்ஸும் சேல் பண்ணுவாங்க, ஒய்யும் சேல் பண்ணுவாங்க. கரெக்டாக? இதில் இப்போ டீ வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டீயில் எக்ஸும் ஒய்யும் சேர்த்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? 20%ன்னு கொடுத்துருக்காங்களா. அந்த 20% அப்படிங்கிறது இட்ஸ் அவுட் ஆஃப் 100%. கரெக்டாக? இன்டூ டோட்டல் வந்து எவ்வளோ இருக்குது? இன்டூ 1300. ஸோ இப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 into 13 எவ்வளோ? இஸ் 260. ஓகே, ஸோ டி வந்து எக்ஸும் ஒய்யும் சேர்த்து 260ன்னு தெரியுது. அப்போ டி வந்து ஒய் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 108ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டி எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 260 சேல் பண்ணியிருக்கான் டீ ஷாப்பில், ஒய்யும் தனியாக கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருப்பான்? 260 minus 108. கரெக்டாக? 260 minus 108 அப்படிங்கிறது எவ்வளோ? இஸ் 200 minus 100 is 100. 60 minus 8 is எவ்வளோ? 52. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 152. அப்போ டி ஆஃப் எக்ஸ், டீ கடையில் எக்ஸ் வந்து 152 ஐட்டம் சேல் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த டேட்டா நமக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் டு டி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இந்த 152 அப்படிங்கிறது
3:4னு கொடுத்துருக்கான். இந்த 4 பார்ட் அப்படிங்கிறது 152னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? R of x. அப்போ இந்த 3 பார்ட் என்னவா இருக்கும்? அவ்வளோதான் கைஸ். 4 பார்ட், அதாவது 4 பார்ட் 152 அப்படின்னா 3 பார்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? the x is equal to 3 into 152 divided by 4 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 38 வரும். 38 into 3 வரும். பார்த்தீங்கன்னா 30 into 3 is 90, 8 into 3 is 24. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 plus 24 is 114. ஸோ ஆர் கடையில் எக்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 114. அவ்வளோதாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், if the total number of item y sold by shop q is 112 and the ratio of item x to y sold by shop p is 5:4, then find the difference between the total number of item x sold by shop q to that of the total number of item y sold by shop p ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் ஒய் சோல்டு பை ஷாப் q. ஸோ க்யூவில் ஒய் வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்களா? 112 சேல் பண்ணியிருக்காங்களா. அந்த ரேஷியோ ஆஃப் ஐட்டம் எக்ஸ் டு ஒய் சோல்டு பை ஷாப் பி. ஸோ பியில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள அந்த ரேஷியோ வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5:4னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் எக்ஸ் சோல்டு பை ஷாப் q. ஷாப் க்யூவில் எக்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க டு த ஐட்டம் ஒய் சோல்டு பை ஷாப் பி. இதுதான் உங்கள் கேட்டிருக்கிற கொஸ்டின். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஸோ இப்போ பேசியிருக்கிற ரெண்டு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்யூ பற்றியும் பேசியிருக்காங்க, பி பற்றியும் பேசியிருக்காங்க. க்யூவில் ஒய் கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவை க்யூவோடைய எக்ஸ் தேவை. அப்போ க்யூவோடைய மொத்தமாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது எவ்வளவு? 22%. ஸோ க்யூவில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது 22%. ஸோ 22 out of 100 into 1300. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 22 into 13 இருக்குது கரெக்டாக. ஆர் 13 into 22ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 into 20 ப்ளஸ் 13 into 2ன்னு பண்ணிக்கலாமா? 13 into 20 அப்படிங்கிறது 260. 13 into 20 is 260 ப்ளஸ் 13 into 2 is 26. 260 ப்ளஸ் 26 அப்படிங்கிறது 286 வரும். ஸோ க்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் மொத்தமாக சேர்த்து 286 சேல் பண்ணியிருக்காங்க. வெறும் ஒய் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 112ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் மைனஸ் பண்ணால் நமக்கு க்யூ ஆஃப் எக்ஸ் கிடச்சிருமா? 286 minus 112. 6 minus 2 is 4, 7, 174. ஸோ q ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 174. ஓகே, நெக்ஸ்ட் p ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். p ஆஃப் ஒய் அப்படிங்கிறது எவ்வளவு? p ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. p ஆஃப் எக்ஸ் இஸ் டு p ஆஃப் ஒய்யுடைய ரேஷியோ வந்து 5:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே கைஸ்? ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ வந்து 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ கைஸ்? 5 + 4 அப்படிங்கிறது எவ்வளவு? 9. அந்த 9 பார்ட் அப்படிங்கிறது வேறு. விச் ஒன் இஸ் திஸ் பி? பி அப்படிங்கிறது என்னது? 18% இருக்குது. நான் இங்கே எழுதிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக அதை மூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். 5 + 4 எவ்வளோ? 9 பார்ட். இந்த 9 பார்ட்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு இருக்குது? 18% இருக்குது. கரெக்ட் தானே கைஸ்? 9 பார்ட்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு இருக்குது? 18% அப்படின்னு இருக்குது. நமக்கு தேவை வெறும் இந்த பி ஆஃப் ஒய் தான் நமக்கு தேவை. கரெக்டாக தேவை மட்டும் பார்த்துப்போமே. பி ஆஃப் ஒய் தான் தேவை. ஒய் வந்து எவ்வளோ பார்ட்டு? 4 பார்ட். 9 பார்ட் வந்து 18% அப்படின்னா 4 பார்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஓகே. ஸோ 4 பார்ட் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை கூட நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 into 4 divided by 9 அப்படின்னு வரும். ஸோ இதை இங்கே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 4 2s are எவ்வளோ கைஸ்? ஜஸ்ட் அ மினிட். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8% வருது. கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8% மட்டும், இந்த 8% கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த பி ஆஃப் ஒய் தான் கிடைக்க போகுது. கரெக்டாக? ஸோ 8% அப்படிங்கிறது என்னவாகும் உங்களுக்கு? தட் இஸ் 8/8 out of 100 into 1300 அப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். 13 into 8 எவ்வளோ கைஸ்? தட் இஸ் 104. 10 into 8 is 80 + 8 into 3 is 24. ஸோ 104. அப்போ இது வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 104ன்னு வந்திருக்கு. 174 minus 104 எவ்வளவு? 70. 70 ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும் கைஸ். ஓகேங்களா? திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த 9 அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே பாருங்கள் கைஸ், லைக் என்ன சொல்கிறது,
பி பார்ட் வந்து நம்மளுக்கு 18% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த பியோடைய எக்ஸ் பார்ட்டும் ஒய் பார்ட்டோடைய ரேஷியோ வந்து 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 18% அப்படிங்கிறது எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தது. தட் இஸ் 5 + 4 எவ்வளோ 9 பார்ட். 9 பார்ட் 18%னா 4 பார்ட் எவ்வளோ பார்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8%. அப்புறம் மொத்தமாக 8% கண்டுபிடிச்சாலே வேலை முடிஞ்சது. 8/100 × 1300 தட் இஸ் 104. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Okay, is the next question. If the total number of items sold by shop S is 40% of the total number of items purchased by shop S, then find the total number of unsold items in shop S அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay guys, fine. ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னு, நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேட்டிருக்கிறது இதில் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் என்னது, எல்லாமே சோல்டான ஐட்டம்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸ். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க பேசியிருக்கிறது ஒரே ஒரு கடையை பற்றி தான், இந்த ஷாப் எஸ்ஸை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த ஷாப் எஸ்ஸோடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 16%. 16% அப்படிங்கிறது இட்ஸ் சோல்டு ஐட்டம். ஓகேங்களா? ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது அன்சோல்டு ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அன்சோல்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி தான் விற்பாங்க. அதில் சிலது விற்றுருக்கும், சிலது விற்காமலும் இருக்கும். மொத்தமாக அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு தெரியும். அதுக்கான ஒரு டேட்டா தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட்ஸ் 40% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் purchased by shop S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை ஷாப் எஸ், அதாவது சேல் பண்ணதுக்கும் பர்ச்சேஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி 40%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, எஸ் வந்து மொத்தமாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே கேஸ், ஃபைன். ஸோ எஸ் வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 16. எஸ் வந்து சேல் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16% சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை ஷாப் எஸ் இஸ் 40% of the total number of items purchased by shop S. திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 16% எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 16/100 × 1300 that is இதுவும் கேன்சல் ஆகும். 16 × 13 or whatever it is, எப்படி வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். 16 × 10 அப்படிங்கிறது 160 + 16 × 3 160 + 48. ஓகேங்களா? 16 × 13 புரியுதுங்களா? 16 × 13னா 16 × 10 + 16 × 3 16 × 10 is 160, 16 × 3 is 48. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வருது, 160 + 48 is நமக்கு 208 வருது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எஸ் வந்துட்டு இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சேல் பண்ணது சோல்டு வந்து 208 வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை ஷாப் எஸ், இது வந்து எவ்வளோ, இந்த 208 இஸ் 40% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டு பை ஷாப் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 40/100 இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ்ட் ஐட்டம்ஸ். புரியுதுங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதுலேருந்து இந்த பர்ச்சேஸ்ட் ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து நான் பர்ச்சேஸ்ட் ஐட்டம்ஸாக நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். therefore x is equal to 100 × 208 டிவைடட் பை 14 வந்துருமா? இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 208ஐயும் இதையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 52 ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ டோட்டல் எவ்வளோ வருது, 520. இந்த 520 அப்படிங்கிறது என்னது, பர்ச்சேஸ்ட் ஐட்டம். பர்ச்சேஸ்ட் ஐட்டம் வந்து 520, சோல்டு ஐட்டம் வந்து 208. அப்போ அன்சோல்டு ஐட்டம் எவ்வளோவா இருக்கும், 520 - 208. 520 - 200 எவ்வளோ கேஸ், 320. 320 மைனஸ் இன்னொரு 8 பண்ணிக்கணும். 320 - 8 அப்படிங்கிறது 3112. ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3112. இந்த 312 அப்படிங்கிறது 520 - 208லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 312 ஹியர், திஸ் ஒன் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஓகே கேஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ தென் லாஸ்ட் கொஸ்டின். Total number of items sold by shop Q and T together is approximately what percentage more or less than the total number of items sold by shop R and S together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x is what percentage more or less than y-க்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், x - y by y into 100. இதில் x அப்படிங்கிறது ஒரு இதாக இல்லை, sold by Q and T together அப்படின்னு கேட்டிருக்காங்க. Qவும் Tயும் வேறு Qவும் Tயும் together வந்து வெறும் பெர்சன்டேஜ் வச்சே தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Qவும் Tயும் சேர்ந்து டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ, 20 + 22. 20 + 22 எவ்வளோ, 42%. இதுதான் x மைனஸ் is approximately what percentage more or less than the total number of items sold by R and S together. Where is R? R and S together, that is 24 + 16. correct? 24 + 16 எவ்வளவு, 40. correct தானே guys? 24 + 16 எவ்வளவு, 24 + 16 is 40. so 42 - 40 by இதுதான் y part தானே கீழே வரும், into 100%. so 42 - 40 is 2/40 into total number of items sold by shop Q and T. 2/40 into 100 வரும். ஸோ இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா
2. ஸோ 10/2 எவ்வளோ 5% மோரா லெஸ்ஸா கைஸ். இங்கே நமக்கு ப்ளஸ் சிம்பிள் தான் வந்திருக்கு. ஸோ 5% மோர் இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா கைஸ்? என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரியும் நம்புகிறேன். ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறது, டேரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கேயே நான் ஆட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஃபார்முலா இஸ் x-y/y into 100%. அந்த ஃபார்முலா தான் நான் இப்போது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஸோ இதுதான் ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஓவராலாக நான் சால்வ் பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாம் இன்னும் எப்படி ஃபாஸ்டராக பண்ணலாங்கிறத இப்போ நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் 5 கொஸ்டின்ஸ்க்குமே சொல்ல போகிறேன். அந்த பாயிண்ட்ஸ் அல்லது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருந்து நான் பிகினர் பாயிண்ட்லேருந்து எல்லாருக்குமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி இதை சொல்லியிருக்கேன். இப்போ இன்னும் ஃபாஸ்டராக இந்த கால்குலேஷன் இன்னும் ஃபாஸ்டராக எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சம்லேருந்து எப்போவுமே நீங்கள் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ எழுதியிருக்கேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எவ்வளோ எழுதவும் கூடாது, அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்ல போகிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணணும். வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை Q and S டுகெதர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், டிகிரி கண்டுபிடிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பை சார்ட்டில் டிகிரினா 360 டிகிரிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். Q and S. ஸோ 22 + 16 எவ்வளோ, இதெல்லாமே நீங்கள் எழுதவே கூடாது கைஸ். இங்கே நான் எழுதியிருக்கேன், பட் நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேங்களா? 22 + 16 மைண்டில் போடும்போது 38 வருது. 38 அப்படிங்கிறது இந்த ஒரே ஸ்டெப் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். 38/100 into 360 அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாக 38 into 36 அதுவும் நீங்கள் மைண்டில் தான் போடணும். 38 into 36 நீங்கள் மைண்டில் போடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 136.80 அப்படிங்கிற இதையும் நீங்கள் எழுதக்கூடாது. டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸில் போய் இதை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எழுத வேண்டிய ஒரே ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி மேக்ஸிமம் மைண்ட் கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் இதுதான். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செம் எடுத்துக்கோங்களேன். இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் எக்ஸ் சோல்ட் பை ஷாப் ஆர் டு தட் ஆஃப் த, அதாவது இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நமக்கு கேட்டிருக்கிறது எக்ஸ் ஐட்டம்ஸ் சோல்டு பை ஷாப் ஆர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டி வந்துட்டு இந்த சம்மில் டி வந்துட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது x+y நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக டீயுடைய இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் x+y கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள். இது மீனிங் என்னதுன்னா, இந்த ஸ்டெப் எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாதுன்னு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் x+y கரெக்டாக, அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டீயில் 20% ஆஃப் 1300. 20% ஆஃப் 1300ன்னா என்னது? ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கே தெரியும், 20 into 13 அவ்வளோதான். இந்த ஸ்டெப் எதுவுமே வரவே கூடாது. ஓகேங்களா? டேரெக்டாகவே 20% ஆஃப் 1300 எவ்வளவு? 260. அப்போ இதுதான் வந்துட்டு T ஆஃப் X அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக இது 260 தெரிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் போது டி ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு 152 அப்படிங்கிறது நோ கைஸ். இது வந்து 216 கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் ஒய் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் திஸ் இஸ் டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். கரெக்டாக இதுலேருந்து நீங்கள் டி ஆஃப் எக்ஸ் வந்து டோட்டலாக டேரெக்டாக 260 - 108 பண்ணுவீங்க, உங்களுக்கு 152 வந்துடும். கரெக்ட் தானே கைஸ்? இதுவும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த 152 கிடச்சதுக்கப்புறம் இந்த 3:4 இந்த ரேஷியோ இருக்குல்ல, இதில் 3 பார்ட், இதில் வந்து இது எந்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பார்ட். அப்போ இதுலேருந்து நீங்கள் 3 பார்ட் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது டேரெக்டாக 3 × 152 டிவைடட் பை 4 இந்த ஸ்டெப்பை தான் நீங்கள் டேரெக்டாக பண்ணுறீங்க. பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கைஸ் இங்கே எழுதியிருக்கணும். நான் இங்கே இவ்வளோ எழுதியிருக்கேன், பட் நீங்கள் இவ்வளோ எழுதவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? பார்த்தோன்னே உங்களுக்கு இதோடைய இந்த 20% ஆஃப் 1300 கண்டுபிடிக்கணும். 20% ஆஃப் 1300 என்னது? இட்ஸ் 260. 2 0 கேன்சல் ஆகிடும். 20 × 13 இஸ் 260. ஸோ 260 அப்படிங்கிறது தெரியும். டி ஆஃப் ஒய் ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 260 - 108 தட் இஸ் 152. இந்த 152 அப்படிங்கிறது 4 பார்ட். இந்த 152 அப்படிங்கிறது என்னது? 4 பார்ட் அப்படின்னா நமக்கு தேவையானது இந்த 3 பார்ட். அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. 3 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 3 × 152/4. வேறு எதுக்குமே நீங்கள் பென் எடுக்கக்கூடாது இந்த ரேஞ்சில். இந்த புரியுதுங்களா கைஸ்? இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் நான் ஒரு பிகினர் பாயிண்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதியிருந்தேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கு மேலே நீங்கள் எழுதவே கூடாது. எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இதனால தான் உங்களுக்கு மேக்ஸ் ஆப்டிடியூடில் மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கு ரீசனும் இதுதான். இந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மெயின் திங் இஸ் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட் கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை எடுத்துக்கோங்களேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் ஒய் சோல்டு பை ஷாப் Q is 112. இந்த கொஸ்டினுக்கு இதுலேயும் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எதுவுமே நீங்கள் எழுத போகிறதே கிடையாது. உங்களுக்கு இதில் டேரெக்டாக தேவை இந்த Qவோட 22% தேவை. அப்போ 22% ஆஃப் 1300 என்னது? வெறும் 22 × 13. கரெக்டாக இது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது 22 × 13 இதே நீங்கள் மைண்டில் தான் போட போகிறீங்க. 22 × 13ங்கிறத மைண்டில் போடும்போது உங்களுடைய ஆன்சர் என்னன்னு வந்துடுது. இது வந்துட்டு உங்களுக்கு
286 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வேறு டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, 286 இருக்க வேறு இந்த 112 அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த 286 மைனஸ் 112 மைண்டில் போட்டுட்டு ஸோ Q of X is equal to 174 இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அகைன் இந்த பார்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல 18%, இந்த பார்ட் நான் உங்களுக்கு சொன்னேன்ல 9 பார்ட், இந்த ரேஷியோ வச்சு 9 பார்ட் 18%னா 4 பார்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் இந்த முடிச்சுட்டு டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடணும். அவ்வளோதாங்க இஸ் ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் எதுவுமே நீங்கள் பென் உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எழுதக்கூடாது. அது எழுதாத அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு மேக்ஸ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதுங்களா கேஸ்? ஃபஸ்ட்டு நல்லா உள்ளார்ந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு இந்த ஸ்டெப் எழுதிட்டு டேரெக்டாக அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் இவ்வளோதான் கேஸ் நீங்கள் இதில் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஓகே கேஸ். நெக்ஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் ஓகே, the next question. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை ஷாப் இஸ் 40%. இந்த ஸ்டப்ஸ்லாம் இருக்குது. இதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த 16% ஆஃப் 1300 கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது 16 into 13 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டேரெக்டாக 16 into 13 எவ்வளவு 208. அதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டியது இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியணும் இந்த ப்ராசஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ஒரு ஸ்டெப்பை போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். ஸோ 208 into 100 divided by 40 அப்படிங்கிறத இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே நீங்கள் ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது. 208க்கு அப்புறம் 208 into 100 by 40 இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஆன்சர் வரணும். இவ்வளோதான் உங்களுடைய பேப்பரில் இருக்க வேண்டியது. இவ்வளோதான். மிச்சம் எல்லாமே நீங்கள் மைண்ட் லெவலில் புரிஞ்சுக்கணும். கால்குலேஷன்ஸ்க்கு இந்த பார்ட் நீங்கள் எழுதி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது எழுதிட்டு ஆன்சரை டேரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகே, இதுதாங்க இஸ் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது லாஸ்ட் கொஸ்டின். இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு இதில் நம்ம எழுதியிருக்கிற ஸ்டெப்ஸே கம்மி தான். ஸோ இந்த லெவலில் நீங்கள் எழுதினா போதும். புரியுதுங்களா கைஸ்? ஓகே. ஸோ எதுக்காக நான் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் முடித்தவங்க இந்த இயரில் 2021 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மேக்ஸ் ஆப்டிடியூட்னா கம்மியாக தான் மார்க்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த ஃபாஸ்ட் கால்குலேஷன். அது மேக்ஸிமம் நீங்கள் மைண்டில் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டில் போடணும். பென் பேப்பர் மேக்ஸிமம் எடுக்கவே கூடாது. ஏன்னா அது கொஸ்டின் பேப்பர் பேரே மெமரி பேஸ்டு பேப்பர் தான். மேக்ஸிமம் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் எழுதிக்கலாம். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எழுதுவோம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் தான் எழுதணுங்கிறதுக்காக தான் நான் திரும்பவும் நான் உங்களுக்கு இதெல்லாமே சொன்னேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னும் டேட்டா இன்டர்பிரேஷன் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா இன்டர்பிரேஷன். இந்த டேட்டா இன்டர்பிரேஷனில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் 5 கம்பெனிஸ் இன் 2014 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 5 கம்பெனியோட நேம் தான் கீழே இருக்குது. அதில் இம்போர்ட் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் வந்துட்டு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிசி கம்பெனியோட இம்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,35,000. அதோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 1,27,000. எந்த இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் 2014. ஓகேங்களா? இதான் பார் கிராஃபில் கொடுத்துருக்கிற டேட்டா. நெக்ஸ்ட் இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் ரெப்ரசன்ட் ரேஷியோ ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இன் 2014 அண்ட் 2015 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2014 அப்படிங்கிறது இப்போ இம்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இதான் ரேஷியோ 2014க்கு 15, எக்ஸ்போர்ட்டுக்கு இதுதான். இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா. இதை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபைண்ட் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த இம்போர்ட் ஆஃப் எஸ்கியூடி இன் 2015 அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் எக்ஸ்எஸ்ஆர் இன் 2015 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிற டேட்டாஸ் ரெண்டுமே 2015, பட் நமக்கு டேரக்டாக தெரிஞ்ச டேட்டாஸ் ஒன்லி 2014. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ எப்போவும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ரேஷியோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னே தனித்தனியாக கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. என்ன கேட்டிருக்காங்க? எஸ்கியூடி ஆஃப் 2015க்கும் எக்ஸ்எஸ்ஆர் ஆஃப் 2015க்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் எல்லாரும் பண்ணுற தப்பும் இதுதான். ரேஷியோனாலே தனித்தனியாக கால்குலேட் பண்ணாதீங்க, அப்படியே இந்த ஃபார்மில் எழுதிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ்கியூடி ஆஃப் 2015 அப்படின்னா அதோடைய இம்போர்ட் கேட்டிருக்காங்க. இம்போர்ட் என்னது 37:32. அதில் இம்போர்ட் ஆஃப் 2015 அப்படிங்கிறது 32 பார்ட். நமக்கு தேவையான பார்ட் என்னது 32 பார்ட். 37 பார்ட்டோடைய வேல்யூ என்ன கேஸ்? 37 பார்ட் அப்படிங்கிறது இம்போர்ட் ஆஃப் 2014. இம்போர்ட் ஆஃப் 2014 என்னது கேஸ்? எஸ்கியூடி உடைய இம்போர்ட் ஆஃப் 2014ங்கிறது 1,48,000. இந்த 1,48,000 அப்படிங்கிறது 37 பார்ட். புரியுதுங்களா? 37 பார்ட்டோடைய வேல்யூ வந்து 1,48,000. நமக்கு தேவையான வேல்யூ 32 பார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்எஸ்ஆர் உடைய எக்ஸ்போர்ட் தேவை அப்படிங்கிறாங்க. எக்ஸ்எஸ்ஆர் உடைய எக்ஸ்போர்ட் உடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 18:19 கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான பார்ட் வந்து 2015 அதாவது 19 பார்ட் தான் நமக்கு தேவை. 18 பார்ட்டுடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 18 பார்ட்டுடைய வேல்யூ என்னது? 18 பார்ட்டுடைய வேல்யூனா
திஸ் இஸ் 72,000 கரெக்டாக. எக்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது 72,000. ஸோ இது அப்படியே நம்ம எழுதிக்க போகிறோம். இப்போ அப்படியே வச்சு கேன்சல் பண்ண போகிறோம். இதுக்கு தனி வேல்யூ, இதுக்கு தனி வேல்யூ கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதையும் நான் இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். 37 148 கேன்சல் பண்ணேன்னா 4, இதையும் கேன்சல் பண்ணேன்னா 4. அப்போ இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 32:19 இஸ் த ஆன்சர். அவ்வளோதாங்க. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா. நிறைய பேர் பண்ணுற தப்பு, இதோட வேல்யூவை தனியாக கண்டுபிடிப்பீங்க, இதோட வேல்யூவை தனியாக கண்டுபிடிப்பீங்க, நெக்ஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க. ஸோ நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரேஷியோன்னு வந்துருச்சுனாலே இந்த மாதிரி டேரெக்டாக போட்டுட்டு கேன்சல் பண்ணுங்க. இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஒன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Okay, the next question குள்ள போயிடலாம். Import of all the companies together in 2014 is what percentage of export of all the companies together in 2014 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. டைரக்ட் டேட்டாஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அது ஃபார்முலா என்னது, x/y into 100%. எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, இம்போர்ட் ஆஃப் ஆல் த கம்பெனிஸ் இன் 2014. இம்போர்ட் என்னது, இந்த 1,35,000 + 78,000 + 148,000 110,000 + 140,000 டைரக்டாகவே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. 135 + 78 + 148 + 110 + 75 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 546 வருது. கரெக்டாக 546 வருது. 546,000 அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த 1000 விட்டால் கூட ஓகே தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒய் பார்ட் அப்படிங்கிறது திஸ் இஸ் 1,20,000. ஸோ 78 + 12 + 5 + 72 + 140 அப்படிங்கிறது நமக்கு 514,000 வருது. ஓகேங்களா. இன்ட்டு 100%. இந்த 000 இதெல்லாம் விட்டுருங்க. 514 டிவைடட் பை 546 டிவைடட் பை 514 இன்ட்டு 100%. ஓகேங்களா. ஓகே கைஸ், இது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா இந்த 514ல் இந்த 546 எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 514ல் 514 அப்படிங்கிறது ஒரு 100%. ஸோ அந்த 100%-ஐ விட 514-ஐ விட அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 100%-க்கு அதிகமாக தான் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 514 இருக்குல்ல, இந்த 514ல் 100%ங்கிறது இது 10% அப்படிங்கிறது எவ்வளோ கேஸ், 51.4. கரெக்டாக 10% அப்படிங்கிறது 51.4. ஸோ 514 + 51.4, அதாவது 514 + 51.4 அப்படின்னா நமக்கு அரௌண்ட் 570 கிட்ட நமக்கு எஸ் அரௌண்ட் 564க்கு மேலே போயிருக்கணும். பட் அப்போ இது பார்த்தீங்கன்னா 100லேருந்து 110க்குள்ளே தான் இதோடைய பர்சன்டேஜ் இருக்கணும். புரியுதுங்களா கைஸ். இதோட 100% அப்படிங்கிறது 514, 10% அப்படிங்கிறது 51.4. கரெக்டாக. அப்போ 514 + 51.4 அப்படிங்கிறது நம்ம 560க்கு மேலே போகணும். பட் இது 546 தான் இருக்குது. அப்போது நம்மளோட ஆப்ஷனில் 100லேருந்து 110க்குள்ளே எது இருக்கோ அதான் ஆன்சர். 100லேருந்து 110க்குள்ளே எது இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரப்போகுது. புரியுதுங்களா கைஸ். இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு 546 / 514 பண்ணிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா. இந்த 514ல் 546 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா சிம்பிள் கான்செப்ட். 514 அப்படிங்கிறது ஒரு 100%. இந்த 100%க்கும் அதிகமாக தான் இது இருக்குது. ஸோ 100%க்கு அதிகமாக இல்லாததை எலிமினேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதோட 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 51.4. ஸோ 514 + 51.4னா 560க்கு மேலே போகுது. பட் 560க்கு மேலே இல்லை, இது அதுக்கும் உள்ளே தான் இருக்குது. ஸோ 100லேருந்து 110%க்கு உள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Okay guys, next question குள்ள போயிடலாம். Find the sum of import of the companies RTZ and NMP in 2015. RTZ and NMP-ல imports கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. imports கேட்டிருக்காங்க in 2015 and export of the companies SQT and XSR. SQT and XSR-ல வந்துட்டு நமக்கு 2015ல export கேட்டிருக்காங்க. எல்லாத்தோடைய sum கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும் கேஸ், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா. ஸோ import of 2015 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட் என்னது, 25 பார்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட் 25 பார்ட். 27 பார்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் இம்போர்ட் ஆஃப் RTZ. இம்போர்ட் ஆஃப் RTZ எவ்வளோ கேஸ், import of RTZ தானே. எஸ், import of RTZ வந்துட்டு that is 27 part. 27 part is 1,35,000. ஓகேங்களா. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 27 × 5 is 135 கேஸ். ஓகேங்களா. ஸோ 25 × 5 எவ்வளோ கேஸ், 25 × 5 is 1,25,000. திஸ் இஸ் RTC. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NMP உடைய இம்போர்ட் ஆஃப் 2015 கண்டுபிடிக்கணும். NMP எவ்வளோ, 41 பார்ட். ஸோ 41 பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். 41 பார்ட் தான் கண்டுபிடிக்கணும். 39 பார்ட் நமக்கு தெரியும். அந்த 39 பார்ட் அப்படிங்கிறது எவ்வளவு, 39 பார்ட் அப்படிங்கிறது 78,000. 78,000ல் இது கேன்சல் ஆனால் 39 × 2 is 78,000. This will become 2,000. 41 × 2,000 is 82,000. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது எஸ்கியூடி உடைய எக்ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும். எஸ்கியூடி உடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 3 பார்ட். ஓகேங்களா, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ 3 பார்ட். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 5 பார்ட் தான் நமக்கு தெரியும். கரெக்டாக 5 பார்ட் ஆஃப் எஸ்கியூடி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 50,000. கரெக்ட் தானே கைஸ்? இட்ஸ் 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நான் கேன்சல் பண்ணேன்னா this will become 10,000. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 3 பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது தேவையானது எக்ஸ்எஸ்ஆர் எங்கே இருக்குது? ஹியர் இட் இஸ். எக்ஸ்எஸ்ஆரில் நமக்கு தேவையானது வந்து 19 பார்ட்டு, 18 பார்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 18 பார்ட் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 72,000 இருக்கா. அதில் 18 4 வந்து 72,000. ஸோ இது வந்து 32,000 தானே கைஸ்? ஓகே, ஸோ திஸ் வில் பிகம் 4,000. 19 into 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76,000. ஓகேங்களா, இப்போ 1,25,000 + 82,000 + 30,000 + 76,000 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,13,000 வரும் கைஸ். ஆட் பண்ணால் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஆன்சர் கைஸ். ஓகே கைஸ், இன்னும் 2 சம் இருக்குது. பட் இந்த 2 சம்மே நான் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கைஸ் ஒரு ப்ராக்டிஸ் சம்மாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் த 4th சம் கைஸ். நீங்களே இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே டைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா, இந்த 2 சம்க்கும் நீங்கள் எனக்கு ஆன்சர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கீழே ஆன்சரை டைப் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ that's all guys. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கும் டேட்டா இன்டர்பிரேஷனில் அதில் கேஸ்லெட் டிஐ பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா, கேஸ்லெட் டிஐ ரிலேட்டடான நீங்கள் பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான கம்ப்ளீட் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you friends.